பொங்கல் திருநாளை முன்னிட்டு விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் மாணவர்கள் பொங்கல் வைத்து உற்சாகமாக நடனமாடி வருகின்றனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் வினோத் இணைப்பில் இருக்கிறார். வினோத், தமிழகம் முழுவதுமே சமத்துவ பொங்கல் உள்ளிட்ட பொங்கல் விழாக்கள் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் நடத்தப்பட்டு வருகிறது. விழுப்புரத்தில் நடைபெற்று வரும் இந்த சிறப்பு பொங்கல் குறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம் டாக்டர். தமிழ் திருநாளான பொங்கல் பண்டிகை தமிழ்நாடு முழுவதும், அதாவது இன்னும் சொல்ல போனால் உலகம் முழுவதுமே உள்ள தமிழர்கள் மிக சிறப்பான முறையிலும் ஒன்றாக கூடி பொங்கல் வைத்து வருவது வழக்கம். இதன் தொடர்ச்சியாக தை திருநாள் நாளை மறுநாள் தொடங்குள்ள நிலையில் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கல்லூரியில் மாணவ மாணவிகள் மண்பானையில் பொங்கலிட்டு பாரம்பரிய வேட்டி சட்டை புடவை அணிந்து விளையாட்டுகளுடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்த பண்டிகை தைப்பொங்கலை முன்னிட்டு விழுப்புரம் கீழ்பெரும்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அறிஞர் அண்ணா கல்லூரியில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்டாக ஒரு துறையாக பொங்கலை கொண்டாடி வருகின்றனர். அந்த பொங்கலின் போது மண்பானையில் பொங்கல் வைத்து கொண்டாடி மேலும் கும்மி அடித்து ஒன்றாக கூடி கயிறு இழுத்தல் போட்டி, மியூசிக்கல் சேர் போட்டி என அனைத்து பாரம்பரிய விளையாட்டு போட்டிகளுடன் பொங்கல் வைத்து ஒன்றாக கூடி பொங்கல் வைத்து விளையாடி மகிழ்ந்தனர். மேலும் தங்களது வாழ்த்துக்களையும் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டு செல்ஃபி எடுத்துக்கொண்டும் மிக விமர்சையாகவும் மிகவும் மகிழ்ச்சிகரமாகவும் கொண்டாடி வருகின்றனர். இந்த சமத்துவமான இந்த பொங்கலானது தமிழகத்தில் தொன்று தொட்டு தொடங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. பத்மநாபன். காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி வினோத். தமிழர்கள் திருநாளான இந்த பொங்கல் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. உலகெங்கும் வாழ்ந்த தமிழர்கள் அயல்நாடு சென்றும் கூட தமிழுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் நிலைநாட்டு வகையில் இந்த பொங்கல் திருவிழா கொண்டாடி வராங்க. ஒவ்வொரு ஆண்டும் அறுவடை தை மாதத்தில் இந்த விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக சங்க இலக்கியத்தில் கலித்தொகையில் இது பற்றி குறிப்புகள் பார்க்குறோம். பல கல்வெட்டுகளும் இது பற்றி குறிப்புகள் வருகிறது. எனவே 2000 ஆண்டுகளாகவே இந்த தமிழர்கள் தொன்று தொட்டு இயற்கைக்கு நன்றி செலுத்தும் விதமாக முதல் நாள் இந்த சூரிய வழிபாட்டையும் அடுத்த நாள் மாட்டுக்கால பொங்கலையும் அவங்க கொண்டாடி வைக்கிறாங்க அப்படின்னு. எனவே இந்த பொங்கல் திருநாள் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இப்போ உலகெங்கிலும் வாழ்கிற தமிழர்களும் கொண்டாடி வராங்கன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஆண்டும் அந்த வகையில் எங்களுடைய கல்லூரியில் இந்த ஆண்களும் பெண்கள் குறிப்பாக மாணவர்களும் மாணவிகளும் ஆசிரியர்களும் புதிய ஆடைகள் உடுத்தி வேட்டி சாலையை கட்டி சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பொங்கல் வச்சுருக்கோம். இங்கே கும்பிலாம் ஆடிருக்காங்க. அப்போ கயிறு இருக்கிற போட்டி நடத்தியிருக்கோம். எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்காங்க. மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டுமே என்னோடய கல்லூரியில் மிக சிறப்பாக நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். பொங்கலை வச்சு புத்தாட்டை உடுத்தி கரும்புகளை செங்கப்பை வச்சு நம்ம அழகாக பண்ணியிருக்காங்க. பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணிக்கிறோம். வருஷம் கொண்டாடுவோம். இந்த வருஷம் நல்லா கிராண்டாகவே போச்சு. சேர் போட்டி நடத்தினோம், கயிறு போட்டி, ஸ்டாஃப் எல்லாம் எங்களுக்கு நல்லாவே ஒத்துழைச்சாங்க. நல்லாவே நடந்துச்சு. நாங்கள் நல்லாவே ஹாப்பியாக இருந்தோம். டான்ஸ் எல்லாம் நல்லாவே ஆடினோம்.